ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாருலதா அக்கௌண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th காமர்ஸ் 2021-22க்கான ரெடியூஸ்டு சிலபஸ் ஃபார் ஆல் 1, 2, 3 அண்ட் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ். இந்த வீடியோவில் நான் போடுறது என்ன கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் போடுறேன். அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு நோ இஸ் தட் நம்மளோட 2020-21 இருக்கிற சில கொஷின்ஸை புக்லேயே நமக்கு டெலீஷன் கொடுத்துட்டான் ஆல்ரெடி. இப்போது இதுக்கு 2021-22க்கான புது வேர்ஷன் புக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அது பிரகாரம் தான் இதில் கொஷின் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஹேவிங் த லாஸ்ட் இயர் புக்கு. அதை வச்சு கொஷின் நம்பர்ஸை பார்த்து யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ரிகார்டிங் 11th காமர்ஸ் அண்ட் ஆல்சோ 12th காமர்ஸ் நமக்கு இந்த 2021 நியூ எடிஷனில் நிறைய கொஷின்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நவ் வி வில் கோ அக்கார்டிங் டு த சாப்டர் வைஸ் வித் த நியூ சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 2 மார்க்ஸ் 1 மார்க்கு அண்ட் தென் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் என்னென்னு இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். யூ கேன் டவுன்லோட் இட், ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த கொஷினை நீங்கள் என்ன புக்கு வச்சுருக்கீங்களோ அந்த புக்கில் மார்க் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? 1 மார்க்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் யூ மார்க் இட் இன் யோர் டெக்ஸ்ட் புக். ஓகே, திஸ் இஸ் ரிகார்டிங் லெசன் நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் 2ல் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், வாட் டு யூ மீன் பை பிஸ்னஸ், வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட். ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், write a short notes on business and profession, explain the classification of business. நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா ஆக்சுவலாக நமக்கு லாஸ்ட் இயர் புக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸில் நமக்கு டிஃபைன் ப்ரொஃபஷன்ற ஒரு கொஷின் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் புக்கில் அந்த கொஷினே கிடையாது. ஓகேவா? ஸோ 2021க்கான புக்கு பேக் கொஷின்ஸை பார்த்து இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸிங் இஃப் யூ ஹாவ் ப்ரீவியஸ் இயர் புக்கு தான் உங்கள்கிட்ட இருக்குது, பழைய புக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அதில் மார்க் பண்ணிவிட்டு இதை மட்டும் படிங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் அபவுட் லெசன் நம்பர் 2. அண்ட் தென் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதுலேயும் நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 இருக்குது, லாங் ஆன்சர்ஸ் 2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சாப்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் 4, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 இருக்குது, லாங் ஆன்சர்ஸ் 3 இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபோர்த்து சாப்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சாப்டர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப். இதில் சூஸ் 5 இருக்குது, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கர்த்தா, 2 schools of Hindu law, who is called a partner, sleeping partner, types of dissolution. And then short answers features of Hindu undivided family, minimum and maximum number of members in the partnership concern, what is the meaning of partnership deed. அப்புறம் லாங் ஆன்சரில் 3 கொஷின் இருக்குது நமக்கு. ஓகே, திஸ் இஸ் ரிகார்டிங் லெசன் நம்பர் 5. ஓகே, நெக்ஸ்ட் hope you can see. Then lesson number 6 joint stock company. choose the correct answer 5 இருக்கு, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 என்னென்னு பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், டிஃபைன் கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி, சார்ட்டட் கம்பெனி. ஷார்ட் ஆன்சர்ஸில் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. லாங் ஆன்சரில் கண்டென்ட்ஸ் ஆஃப் MOA, கண்டென்ட்ஸ் ஆஃப் AOA and what is meant by multinational company. Okay, this is about chapter 6. Next chapter 7 cooperative organization. choose 5 இருக்கு, very short answers 4 இருக்கு. what do you mean by cooperative organization, define cooperatives,
credit cooperatives, Rockdale Pioneers. And then short answers பார்த்தீங்கன்னா disadvantages of cooperatives, note on housing cooperatives, what is the producer cooperative society. Long answerல 3 principles of cooperatives, advantages of cooperatives, types of cooperative societies. Okay. Then lesson number 8 வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்த வாட்டி டோட்டலாக டெலீட் ஆயிருக்கு. ஓகே, மல்டிநேஷ்னல் கம்பெனி சாப்டர் ஹாஸ் பின் டெலீட்டட். ஓகே, அண்ட் தென் லெசன் நம்பர் 9 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் 4 இருக்குது, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 அண்ட் லாங் ஆன்சர் 3 இருக்குது நமக்கு. ஓகே, திஸ் இஸ் regarding chapter 9. ஓகே, அண்ட் தென் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து சாப்டர் 9ல் வந்து சில கொஷின்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 examples of public corporations, 2 examples of departmental undertaking, what is meant by red tapism அப்படிங்கிறது, அதாவது அது 2 மார்க்ஸில் அதுதான் இங்கே வருது. வாட் இஸ் meant by red tapism அப்படின்னு இந்த கொஷின்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2021 எடிஷனில் உள்ள புக் பேக் கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஷின் நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ரெட் டாப்பிசம்ன்ற கொஷின் இருக்காது. ஓகே, ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 பாருங்கள். அதில் வந்து சூஸ் 5 இருக்குது. அது எந்தெந்த சூஸ்ன்னு பார்த்துக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ரைட் த மீனிங் ஆஃப் பேங்க், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த சென்ட்ரல் பேங்க், அண்ட் தென் ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ, பர்சன்ஸ் இன்வால்வ் இன் ஆர்பிஐ அட்மினிஸ்ட்ரேஷன். லாங் ஆன்சரில் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் நமக்கு கம்மி பண்ணிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லெசன் 10ல். ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன் 11 வந்து டோட்டலாக ஒமிட்டட் நமக்கு. ஓகே, அண்ட் தென் சூஸ் பார்த்தீங்கன்னா 5, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 4, மொபைல் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம். அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸில் இ பேங்கிங், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட். லாங் ஆன்சரில் 2 கொஷின் தான். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸும் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, திஸ் இஸ் அபவுட் சாப்டர் 12. சாப்டர் 11 நமக்கு வந்து டெலீட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 13 பார்த்தீங்கன்னா வேர்ஹவுசிங். அதில் சூஸ் 5 இருக்குது. எல்லாத்துலேயுமே சூஸ் 5 கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், வாட் இஸ் வேர்ஹவுஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ், கிவ் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ், கிவ் அ நோட் ஆன் எஃப்சிஐ. ஷார்ட் ஆன்சரில் 2. டிஃப்ரென்ஷியேட் த வேர்ஹவுஸ் வாரண்ட் ஃப்ரம் த வேர்ஹவுஸ் ரிசிப்ட், எக்ஸ்பிளைன் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ். லாங் ஆன்சரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். திஸ் இஸ் லெசன் நம்பர் 13. நெக்ஸ்ட்டு லெசன் 14 நமக்கு டெலீட்டட். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லெசன் எடுத்துட்டாங்க, ஃபுல் சாப்டர் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ லெசன் 15 பார்க்கலாம். ஓகே, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 கொஷின் தான். இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ், வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், டிஃபைன் இன்சூரன்ஸ், கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ், ரைட் அ நோட் ஆன் ஐஆர்டிஏஐ. அப்புறம் லாங் ஆன்சரில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகே, அண்ட் தென் லெசன் நம்பர் 16 எமர்ஜிங் சர்வீசஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா. இதில் வந்து சூஸ் வந்து 3 இருக்குது. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 பிபிஓ, வாட் இஸ் meant by பிபிஓ. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் இ காமர்ஸ் ஆன் பையர்ஸ். லாங் ஆன்சர் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதையும் நமக்கு நிறைய ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 17. சாரி, sources of chapter 19. This is so 17 and 18 have totally omitted mark. 17 and 18 டோட்டலாக ஒமிட் ஆகிருக்கு நமக்கு. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து 19th லெசன். ஓகே, 19th லெசன் வந்து சாரி
சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் 19th lesson. அதில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் டிபென்ச்சர்ஸ், நேம் எனி டூ sources of funds classified under borrowed funds, give 2 examples of post office savings scheme. Short answers la define business finance, what is pledge, classify the sources of business finance on the basis of period. For long answers la rendu explain the kinds of sources of short term finance, explain any 5 personal investment avenues. This is regarding chapter 19. chapter 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நமக்கு டெலீட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு என்னென்னா ஆன் த ஹோலாக அப்படியே டெலிஷன் கொடுத்துருக்காங்க. புது புக்கில் வந்து நமக்கு சில கொஷின்ஸை டெலீட் கொடுத்துருக்காங்க அண்ட் சில லெசன்ஸில் வந்து கொஷின்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. சூஸில் கூட லெசன் 15ல் பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் லெசன் 16ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை பிபிஓன்னு சொன்னால அது வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்க கொஷின். அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங்கும் அது 16th லெசனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெசன் 20 இஸ் omitted. Now coming to lesson number 21. 21ல மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சூஸ் 5 இருக்குது. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 இருக்குது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ், எய்ம் ஆஃப் நீட்ஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா list out the products produced by MSME in Tamil Nadu, role and significance of MSME, and then 3 features of self-help group, and then long answer la vandu explain Mudra Bank and objectives of self-help group. Any 5 கேட்டிருக்காங்க. So this is about lesson 21, right? Now coming to lesson number 22, types of banks. சூஸ் 5 இருக்குது. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 4 அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் 2, லாங் ஆன்சர்ஸ் 2 இருக்குது. இதெல்லாம் கொஷின் எல்லாம் இது எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். யூ கேன் கோ த்ரூ தட். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் ரிகார்டிங் லெசன் நம்பர் 22, 5 வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் 3 லாங் ஆன்சர்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் 24. Okay, and then lesson number 25ல பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சரில் எந்த கொஷினும் கிடையாது. ஷார்ட் ஆன்சரில் ஒரே ஒரு கொஷின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். லாங் ஆன்சரில் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அண்ட் தென் லெசன் நம்பர் 26 கிடையாது, 27 கிடையாது, 28 கிடையாது. All these 3 chapters are completely omitted. 26, 27 and 28. Clear? Okay. Next 29 and elements of contract. அதில் very short answers. What is law? What is meant by contract? How many parts of Indian contract law are classified? அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸில் 3, லாங் ஆன்சரில் 3. இதில் இருக்க கொஷின்ஸும் உங்களோட நியூ புக்கில் இருக்க கொஷின்ஸும் வெரிஃபை பண்ணுங்கள். ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொஷினை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் this is lesson number 30, performance of contract வந்து fully omitted chapter. Okay, lesson 31, 5 marks, 5 choose. very short answer வந்து kinds of consent, types of impossibility of performance, types of damages, and then short answersல 2 இருக்கு, long answerல 2 இருக்கு. Okay, next chapter number 32. Okay, direct taxes. Very short answerல 3 தான். Income tax, what is meant by previous year, what is meant by assessment year. Short answers list out the 5 heads of income, write short notes on direct tax and indirect tax, who are all included in the term person. Long answerல ஒண்ணே ஒன்று தான். Any 5 features of the income tax. Okay, and this is about the last lesson, chapter 33, indirect taxations. இதில் 2 மார்க்ஸ் வந்து 4 இருக்குது, 3 மார்க்ஸ் 2 இருக்குது அண்ட் லாங் ஆன்சர்ஸ் 2 இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரெடியூஸ்டு சிலபஸ் ஃபார் த காமர்ஸ் ஃபார் த 11th standard. பட் யூ ஹாவ் டு செக் வித் த திஸ் திங், என்ன சொல்கிறது, நியூ 2021 எடிஷனுக்கான புக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க.
அதில் வந்து சில லெசன்ஸில் சில கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 31ல் பார்த்தீங்கன்னா லெசன் 31ல் வந்து 2 மார்க்ஸில் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஆட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஆன்சரில் வந்து வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெமடிஸ் ஃபார் த இன்ஜூர்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிற கொஷினை ஆட் பண்ணியிருக்காங்க லெசன் நம்பர் 31ல். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குமான்னு எனக்கு தெரில புது புக்கில். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே 3rd கொஷினு அது உங்கள் பழைய புக்கில் இருக்காது, புது புக்கில் அந்த கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த கொஷின்ஸ் விச் ஹவ் பீன் இன்க்ளூடட் அண்ட் சர்டன் திங்ஸ் ஆர் டெலீட்டட் இன் அவர் 11th standard 2021-22 edition. And I have given the PDF link in the description box which you can go through. And very heartfelt thanks to Mr. Ramesh sir and author of the book also. அவர் தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. Make use of it and be benefited. Thank you children.